ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு மகரம் எங்க படத்தோட டீசர் லான்ச் பண்றோம். ஸோ இதுக்கு நாங்க இன்வைட் பண்ணோனே, அ எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ம் மெயினா இந்த ஃபங்ஷன் அ எதுக்குன்னா, அந்த ஃபங்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். மெயினா வந்துட்டு பிரஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரு படம்ன்னு ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாரி எதுவும் இல்லாம, ஒரு பட்டிங் டீமா சேர்ந்து ஒரு படத்த எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்த நீங்க பார்த்துட்டு, நீங்க எழுதுறது, நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது தான், அந்த படத்துல ம் அ அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ அ நீங்க பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா நல்லா நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனா பண்ணியிருக்கோம். நீங்க நல்ல விதமா எழுதும்போது, அது இன்னும் கொஞ்சம் நெறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு அ 5 மாசம், 6 மாசம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னாரு. கேட்டோனே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ஆர்வமா கேட்டேன். "யாருண்ணா பண்றா? அ யாருண்ணா லீடா பண்றான்ற?" மாரி கேட்டேன். அவரு டக்குன்னு சொன்னாரு, "நீ தான்டா பண்ற" அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆக்சுவலா எனக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அவரு என்கிட்ட கதைய சொன்னோனே கேட்ட கேள்வி, "உனக்கு நீச்சல் தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. நம்ம தான் ஊர்ல சின்ன வயசுலயே நீச்சல் கத்துக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் பக்காவா தெரியும் அப்படின்ற மாரி சொன்னேன். அதுக்கு மாரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடல்ல குதிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க இந்த சுறா மீன் அப்படின்ற மாரி உயிருக்கு ஆபத்து வர மாரிலாம் எதுவும் இருக்காதுல்லன்ற மாரி தான் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சேஃப்டி மெஷரோட தான் போறோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ ஷூட் அதுக்கேத்த மாரி தான் போச்சு. ஆனா என்ன எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல. எங்க டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்துல ஒரு பாடம் கத்துக்கிட்டோம்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது அப்டின்ற ஒரு விஷயம் தான் கத்துக்கிட்டோம். ஏன்னா நெறைய டிஃபிகல்டீஸ் அந்த மாரிலாம் இருந்தது. அத தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனா அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆ அப்டின்னும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்ல. இந்த படத்துல என் கூட சேர்ந்துட்டு இன்னும் ஆம் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பா நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ, அதுல அவர் தான் லீடா பண்ணியிருக்காரு. ஆ நல்லா வந்திருக்கு. ஸோ, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல இத்தன பேர் நடிச்சிருந்தாலுமே, இவங்களா அந்த லீட் அப்டின்றது கிடையாது. ஆ இந்த இந்த கத தான். இந்த கதையும், இந்த கதைய எழுதின டைரக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்பன்னு இல்ல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவரு வேற ஏதாவது ஒரு பெரிய, பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே, அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும், அந்த கதைய எழுதினவரும் இவர் தான் ஹீரோவா இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேல எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. அவரோட இன்னும் ஒரு 2, 3 ப்ராஜெக்ட் பத்திலாம் சொல்லியிருக்காரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பா இன்னும் செமையா வந்துட்டுருக்கு. அதே மாரி இந்த படத்துல மொத்தம் ஒரு 700 பிளஸ் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்லாருக்கும்னு நம்புறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி. அவரோட ஒர்க்கும் சூப்பரா இருக்கும். நானும் அவரும் எங்க 2 பேருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபில்மா ரிலீஸ் ஆக போது. ஃபர்ஸ்ட்டு ஃபில்ம் தான். ஆனா, இங்கருந்து ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி போனா, சினிமால ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்டின்னும்போது, எந்த ஒரு பேக்கிரவுண்டும் இல்லாம, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம உள்ள வரணும்னு நெனைக்கும்போது, நாங்க 2 பேரும் தான் சின்னதா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்க சென்னையில ஏதாவது ஒரு ஏரியால, நான் எங்கேயாவது ஒரு ஓரத்துல நடிச்சுட்டு இருக்கேன்னா, அத கேமரா கண்டிப்பா அவன் தான் புடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா புடிச்சிட்டு இருந்தான்னா, அந்த இடத்துல நான் நடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஸோ, அப்படிதான் இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, இது இவ்வளோ தூரம் வந்து எங்க 2 பேருக்கும் ஒரு படமா அங்க அமையுதுன்னும்போது, அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ, மத்தபடி ஓவராலா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆ அதான் ப்ளஸ் சொன்ன மாரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல் அ அந்த படமும் கூடிய சீக்கிரம் இத தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாரி இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஸோ எல்லாருமே அவங்களோட வொர்க்க ரொம்ப ஜென்யூனா பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா அ சும்மாவே படம் காட்ட மாட்டாரு. எப்பயாவது சும்மா ஒரு 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னா கூட நானும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் நம்ம ஒரு ராவா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டுனது கிடையாது. இங்க பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனா ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை குடுத்து, எங்கள வந்துட்டு எங்களோட ஒர்க்லாம் ப்ராப்பரா ஜென்யூனா வாங்குன புரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி ஒரு சின்னமா ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் அப்படின்ற சின்ன ஸ்கேல், பெரிய ஸ்கேல்ன்னு கிடையாது. ஒரு படமா பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமா சேர்ந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ, அத வந்துட்டு நீங்க பார்த்துட்டு, நல்லா இருக்குன்ற பட்சத்தில, நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு எழுதும்போது தான், இந்த மாரி படம்லாம் இன்னும் நெறைய வருன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. கண்டிப்பா அவரு இதே மாரி இன்னும் நெறைய படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஸோ, அ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அ படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி கண்டிப்பா படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா புடிச்ச மாரி இருக்கும். ஸோ, கண்டிப்பா அந்த படத்த பத்தி அ நீங்க எழுதுறது தான். ஏன்னா, நீங்க தான் ஒரு எங்க டீமுக்கு ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட் வந்து உட்கார்ற ரோலே ஃபுல்லா நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்டின்ற மாரி இருக்கும். அப்டி கிடையாது. ஆ எங்கள பொறுத்தவரையும் நீங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. தனியா செப்பரேட்டா ஒரு ஆள கூப்ட்டு அப்டின்ற மாரி கிடையாது. ஸோ நீங்க பார்த்துட்டு நீங்க எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ, நீங்க தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட் ப்ரமோட்டர்ஸ் எல்லாமே நீங்க தான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்டின்றத உங்களோட ரிவ்யூவ ஜென்யூனா எழுதும்போது தான் எங்க படம் இன்னும் கொஞ்சம் வெளில போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். இந்த மாரி சப்போர்ட்ட அ தொடர்ந்து எங்களுக்கு குடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்களோட வொர்க்க ஜென்யூனா பண்ணி அடுத்தடுத்த ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக்கு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கு. மகரம் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்தது வந்து ஹீரோ அஜித் அண்ணா. அண்ணன்னு தான் சொல்லணும். அ காலேஜ்ல இருந்து சீனியர். ஒரு செட்டு முன்னாடி எனக்கு சீனியர். எங்க போனாலும் சினிமாவ பத்தி ரொம்ப ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறது நானும் அவருமா தான் இருப்போம் காலேஜ்ல. அத தாண்டி அவர பின்னாடியே ஓடி, 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 ஓடி என்ன பண்ணிட்டுருக்கீங்க? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அடுத்து என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இதுவா? அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதுவா? சாமி இது பண்றா, அது பண்றா. எனக்கு ஆக்சுவலா ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஒரு டான்ஸரா தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்றப்போ, ஓகே அண்ணன பார்த்து கொஞ்சம் நமக்கும் ஆக்டிங்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் வழியிலேயே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் இது வந்து ட்ரை பண்றா, அது வந்து ட்ரை பண்றான்னு சொல்றப்போ, போய் ட்ரை பண்றப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளெஸ்ட் டூ ஹேவ் சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா. நீ கரெக்ட்டா இருப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையன பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்டின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்புனேன். அனுப்புனோனே, "சரி வந்துரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துரு" அப்டின்னாரு. அண்ணா இல்லண்ணா எதுவுமே ஆக்டிங், ஆடிஷன் எதுவுமே வைக்கணும். "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நீ வந்துர்றா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. போனேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்றப்போ, "ஏய் சூப்பர்ரா! செம்மையா பண்ற. சூப்பரா பண்ற. இத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்சம் உன்ன க்ரூம் பண்ணி வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா எனக்கு மோட்டிவேஷன்லாம் குடுத்தாரு. தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. ஷூட் ஸ்பாட்ட பத்தி சொல்லணும்னா, ஃபுல்லாவே கடல். அது சம்மந்தமா இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்ப நடுங்குற மாரி நடுங்கிட்டே தான் இருந்தது. இதுல இருக்க மெக்லடான் அது கூட மேக்ஸிமம் அத கண்டுபிடிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட்டு உள்ள இறங்கி போய் தான் பயங்கரமான கமோஷன்லாம் நடந்து, அ என்னால தான் படம் கொஞ்சம் வேற இடத்துக்கு போகும்னு நம்பிட்டு இருக்கேன். அ யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது என்னால டக்குனு வரமாட்டேது. அ என்னோட நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, அம்மா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட வெல் விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சினிமா ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நந்திவர்மன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். பட் அதில ஸ்டேஜ்ல ஏறுனதில்ல. மகரம்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹோப் இது மாரி நெறைய ஸ்டேஜுக்கு வருவேன்னு நம்புறேன். எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் முக்கியமா ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ சார். நான் இப்ப தான் உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஸோ மச். அமல் டோமி அவரும் என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் அண்ணா சொன்ன மாரி, அந்த தெருவுல ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கப்போ, நானும் பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னொரு ஷார்ட் ஃபிலிம்ல எனக்காக டிஓபிலாம் பண்ணியிருக்காரு. தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. எடிட்டர் கார்த்தி அண்ணா, அவரு வெறும் எடிட்டர் மட்டும்லாம் இல்ல. எல்லா ஷூட் ஸ்பாட்ல எல்லா இடத்துலயும் இருந்துட்டே இருந்தாரு. "அண்ணா நீங்க உங்க பேரு என்ன?" அப்படின்னா, "கார்த்தி." "நீங்க?" "எடிட்டர்." "எடிட்டரா? ஏதாவது காட்டுங்க." அப்படின்னா, "அதெல்லாம் காட்ட மாட்டேன் தம்பி. நீங்க ஸ்ட்ரெய்ட்டா அங்க தான் பார்க்கணும். எதா இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீன்ல தான் பார்க்கணும். அப்பதான் அண்ணனோட வேலை தெரியும்." அப்படின்னாரு. செம்மையா தெரியுதுண்ணா. தேங்க் யூ ஸோ மச். ஆ செட்ல எல்லாரோடையுமே செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்தது. என்ன சொல்லணும்? தேங்க் யூ ஸோ மச். வந்த எல்லாத்துக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வெல் விஷர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹேவ் a குட் டே. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் லவ்லி இன்ட்ரோடக்ஷன். அண்ட் அஜித் சொன்ன மாரி, அதுக்கப்புறம் அசோக் சொன்ன மாரி, ரொம்ப உண்மையான விஷயம். உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்லி நாங்க எல்லாருமே ஜெயிச்சுருவோம்.
ஸோ டெஃபினெட்லி ஒரு மேஜர் பங்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ். உங்க டைம் எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் ஆல்சோ. அண்ட் சத்தூர் பத்தி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. அத பத்தி ஒரு பிரஸ் மீட் இங்க போச்சு. ஒரு ஈவென்ட் ஒண்ணு போச்சு. அண்ட் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, குடும்பஸ்தன்ல இவரு குரு சார் கூட ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரீசென்ட்லி ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்துல ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சத்தூர் வாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இந்த படத்துல ஒரு சாலிடான ரோல் தேங்க்ஸ் டு அகஸ்டின் ப்ரோ எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. இதுல வொர்க் பண்றாங்க. அசோகா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், அஜித் அஜித் கூட நான் நெறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சத்தூரோட ஷூட்ல. அண்ட் அசோக் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. "அண்ணா எனக்கு பேசவே வராதுண்ணா" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசிட்டாரு. ஸோ அசோக் கூட எனக்கு தெரிஞ்சு 25 மைட் பி அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். அவர் பர்சனலா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு வென் ஐ சீ ஹிம் இன் அ ஃபீச்சர் ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிர்மல் இஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன். எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல வந்துட்டு ஹி இஸ் அ சாம்பியன், நேஷனல் சாம்பியன். வெரி ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். அண்ட் எந்த கோரியோகிராஃபியா இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஃபைட் கோரியோகிராஃபியா இருந்தாலும் அவரை கூப்பிடுவோம். அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல் தட். தென் இஷிதா, வி became very close at the time of the shoot of Satur. And இந்த ப்ராஜெக்ட்லயும் இருக்கும்போது we were all excited. It's nice to have her on set. ஒரு பயங்கர பாசிட்டிவ் bubbly kind of energy. Then of course the cinematographer அமல், வெரி நைஸ் பர்சன். ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எந்த சுச்சுவேஷன்லையும் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆதர்ஷ் அனதர் சில் கை. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைமில் வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம், இன்ட்ராக்ட் வித் ஹிம். நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சவுண்ட் மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. தென் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக பேச மாட்டார். பட் யூனோ அவருக்கும் ஒரு ஜாலி சைடு இருக்குது. ஹி ஆல்சோ ஹேஸ் அ வெரி ஃபன் சைடு. தென் வி ஹாவ் ராம் மணிகண்டன் ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். தொடர்ந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, வித்தவுட் அ ப்ரொடியூசர் இதெல்லாமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அகஸ்டின் ப்ரோ, அவர் கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆஃப் ட்ராவல். ஒரு டிவி ஷோவில் ஸ்டார்ட் பண்ணி தென் சத்தூர் ஹேப்பண்ட். சத்தூரோட பைலட் வெர்ஷன் நடந்துச்சு. தென் சத்தூரோட ஃபீச்சர் வெர்ஷன் நடந்துச்சு. நவ் அகெயின் மகரம். ஐ அப்சல்யூட்லி லவ் யூ ப்ரோ. நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுக்குறீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் லவ். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அகெயின் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து, பிகாஸ் லாட் ஆஃப் பட்டிங் ஆர்டிஸ்ட், பட்டிங் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அண்ட் first of all, thank you to the universe. Every artist I think is waiting for an opportunity like this இல்லைங்களா? எஸ், நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு தி யூனிவர்ஸ். அண்ட் எஸ், டெஃபினெட்லி டு மை ஃபேமிலி, மை மதர், மை ஒய்ஃப், மை பிரதர், மை லிட்டில் சன். இப்போ தான் அவனுக்கு 5 வயசு ஆச்சு. ஸோ இவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஐம் ட்ரூலி தேங்க்ஃபுல் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஜேர்னி கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. பட் அட் த சேம் டைம், இன்ஸ்பைட் ஆஃப் சேலஞ்சஸ், தேர் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் மீ. அதனால ரொம்ப சந்தோஷம். க்ரௌடில் 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆதித்யா, அதுக்கப்புறம் ஆனி இஸ் ஆல்சோ ஹியர். ஜே ஜாக்சன் பிரதர், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபைட் சீன். அது அகஸ்டன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. செந்தில் ப்ரோ பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே நான் அகஸ்டன்ட்ட சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி தட் பர்சன் இஸ் செந்தில் ப்ரோ. பர்ஃபெக்டான அடிஷன் டு த டீம். அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவருக்கு லோடு கம்மியாக இருக்கும், அகஸ்டனுக்கு லோடு கம்மியாக இருக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் இதை பற்றி பேசினா மக்கள் வில் டெஃபினெட்லி ஃபாலோ சூட். பிகாஸ் நீங்கள் தான் அந்த ஒப்பீனியன் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஈவன் ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது அதுக்கு ஒப்பீனியன் லீடர்ஸ் வேணும், அதை பற்றி பேசணும். ஸோ பீப்புள் ஷுட் நோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
So I am Ashita and I'm playing Nivi's character and I'm archaeologist in this film. So, but I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean, they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu, you know, one thing I want to share is in the 80% of the film, I was without makeup and I was always behind him. A little makeup, little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me. And I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride, and we have made this with a lot of love and passion, and we need your support to make this a success, and lots of love, and have a lovely evening, guys. Thank you so much. ஸோ உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நம்ம சதுர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தோம். இனிமேல் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் நம்ம சதுர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா? ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், நிறைய சப்போர்ட் கிடைச்சது. அது எதனாலனா உங்களால தான். உங்களுடைய சப்போர்ட்னால தான் அவ்வளோ ரீச் கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களுக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ் எல்லாம் காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து நிறையா கரெக்ஷன்ஸ், நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. எப்படின்னா நல்ல நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. ஃபீட்பேக்கும் விட எப்படி சொல்லணும், நல்ல ஃபீட்பேக் தான். சின்ன சம் கரெக்ஷன் இது பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அகைன் எங்களுக்கு ஒரு ஃபீல், இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன குவாலிட்டியாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் சதுரில் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஜஸ்ட் இது மாதிரினா கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், நிறையா ஒர்க் பண்ணோம். இதில் இடையில எங்களுக்கு டைம் இருக்கும்போது ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் மகரம். இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லி தான் ஒரு நாள் நாங்கள் ஃபேக்ட்ரியில் என்னுடைய இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார், ப்ரோ இதுக்கு டைம் ஆகுது, இந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடித்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்துருப்போம். அது மாதிரி கன்னட ஹீரோ இவங்க தான் வேணும் அது மாதிரிலாம் கிடையாது. ஹீரோ இல்லாமல் ஹீரோஸ் இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு ஒரு மான்ஸ்டர் அது மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக அது ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுமோ அந்த எல்லா மிஸ்டேக்கையும் இதில் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணிடுற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் பண்ணிட்டோம். இதே எகெயின் செகண்ட் ஃபிலிமும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த டைரக்டரோட கதையை எப்படி சொல்கிறாரு, அந்த கதையை வந்து நல்லா சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறாரு, பண்ணதுக்கப்புறம் பண்ணிடுவார், ஆனால் சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அகஸ்டின் ப்ரோவோட டிஸ்கஸ் பண்ணேன். அவர் மகரம்கான ஷெட்யூல் சொன்னதே, ஷூட்டிங்கான ஷெட்யூல் சொன்னதே பார்த்தீங்கன்னா 22 டேஸ் சொன்னார். அந்த டேஸ்க்குள்ளே அவர் முடிச்சிட்டாரு. மேபி சொல்ல போனோம்னா 19 டேஸ்லேயே ஒர்க்கை முடிச்சிட்டாரு. ஒரு ப்ரொடியூசராக எனக்கு ஹாப்பி தானுங்க. ஏன்னா சொன்ன டைமுக்குள்ளே அது முடிச்சிட்டாரு இல்லையா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அடுத்த படத்தையும் அவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் சது, செகண்ட் மகரம், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது ஷூட்டில் இருக்குது. இடையில இந்த மகரம் ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் ஒரு ஐடியா இருக்குது ப்ரோ, அது ஐடியா பண்ணலாமா அப்படின்னாரு. என்னன்னு கேட்டோம். கேட்கும்போது சொன்னார், இதை வந்து ஒரு ராக்ஸ் யூனிவர்ஸாக கொண்டு வந்துடலாம், நம்மகிட்ட ஒரு 4 ஸ்டோரி இருக்குது, அந்த 4 ஸ்டோரியும் ஒரு யூனிவர்ஸாக கொண்டு வரலாமா அப்படின்னாரு. கண்டிப்பாக கொண்டு வரலாம் ப்ரோ, அந்த ஸ்டோரி கொண்டு வர முடியுமா அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த 4 ஸ்டோரியுமே சூப்பரான இருந்துச்சு. அது ஒரு யூனிவர்ஸாக கொண்டு வரக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சு. அதனால ஓகே பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் இந்த ராக்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ராக்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் மகரம் ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது போக எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் இருந்த எல்லா ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. அது போக இந்த யூனிவர்ஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இடையில அகஸ்டின் ப்ரோ, அசோக் இவங்களாம் சொன்ன மாதிரி என்னென்னா,
உங்கள இந்த ஒரு யூனிவர்ஸ்ன்னு சொல்லி வந்தாச்சு. சதூர், மகரம் இனி அடுத்தடுத்து எங்களுடைய ப்ராஜெக்ட்ல எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே இவங்க இருப்பாங்க. இந்த டீம் அப்படியே இருப்பாங்க. அடிஷனலா இன்னும் நெறைய பேர் வருவாங்க. அகைன் அகஸ்டின்கான இனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய யூஎஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸ்டோரியும் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. அகைன் இந்த இயர் எண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஹாலிவுட் ஃபிலிம் வந்து சைன் பண்ண போறாரு. அது போக ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட ஸ்டோரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா முடிச்சிருவாரு. அகைன் மகரம். மகரம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குங்க. இந்த சம்மருக்கான ரிலீஸ் வந்து நாங்க சம்மர்ல பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு சம்மர் ட்ரீட்டா இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாரி தான் இந்த கன்டென்ட் இருக்கும். இது ஓவர் பில்டப்போ, ஓவர் கான்ஃபிடென்ட்டோ கிடையாதுங்க. ஏன்னா நானும் ஒரு என் ஃபேமிலியோட போய் இந்த படத்த பார்க்கணும். அந்த படத்த பார்க்கறதுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே, எல்லா எலிமெண்ட்ஸும் இதில இருக்கு. அதனால எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுவாங்க நம்புறேன். அது ஒரு கான்ஃபிடன்ட் தானங்க. படம் நல்லா வந்திருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. டீசரும் நல்லா இருக்கு இல்லையா? அதே மாரி படமும் நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை இருக்கும். ஏன்னா நீங்க சதுர்ல பண்ண சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மகரமும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க் யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் கம் டு த பாயிண்ட், நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் லீட் ரோல் மிஸ்டர் அஜித் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹீரோயினா இஷிதா ஷா. அண்ட் தென் அனதர் லீட் ரோல் அமர் ரமேஷ், நிர்மல், அண்ட் தென் ஷாம், அசோக், அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபராக அமல் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக், அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்துரு. ஸோ எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இது போக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயமா ஜெய் ஜாக்சன் எனக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம்காக. அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆனி அண்ட் ஆதி, அண்ட் தென் அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரொடியூசர் கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ரிலீஸ்க்கு ப்ராசஸ்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டைம் டின்னரில் உட்காந்தும்போது, நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டோரிலாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஒரு 4 ஸ்டோரி அவர்கிட்ட நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், ஸ்டோரி எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருக்கே அப்படின்னு. ஆமாம் சார், இந்த நம்ம மார்வெல், டிசி இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்தது. அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் இருக்குது, எல்லா 4 கதையிலுமே இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நல்லா இருக்கு, ஓகே தான், பட் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சியூ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்சியூ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கும்போது அதை பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாக அவர் ஆரம்பிப்பார்னு அவர் நினச்சி பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் அந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அதை பெருசாக கொண்டு வர அது வழிவகுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்சிஓ அப்படின்ற ஒரு, அதாவது குறிப்பாக நம்ம தமிழ் நமக்கேற்ற மாதிரி எப்படி மார்வெல் ஹாலிவுட்டில் மார்வெல் டிசி அப்படி இருக்கோ, அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா எல்சிஓ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி, இதெல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்கணும், நிறையா மல்டிபிள் ஆக்டர்ஸ்லாம் சேர்த்து பார்க்கணும், இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் பார்க்கணும், நமக்கும் ஒரு ஆசை இருந்தது இதில். ஸோ அதுதான் அவரும் ஆசைப்பட்டார். பட் இன்னைக்கு வந்து அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரில. அதாவது காரணம் என்ன, அவரால் முடியும். பட் என்னன்னா இன்னைக்கு விஜய் சார் வந்து அரசியல் போயிட்டார், இதுதான் லாஸ்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ நம்ம எல்லாரும் எல்சிஓ அப்படின்னு நம்ம அவர் தானே மெயினாக இருந்தார். ஸோ அவர் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, சரி அதுக்கப்புறம் அவர் படம் எல்சியூவில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கும் போது அவர் அடுத்தடுத்து ஸ்டாண்ட் அலோனாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நமக்கு என்னடா எல்சியூ வரும்னு நினச்சோம், எல்லாமே ஸ்டாண்ட் அலோனாக போயிட்டே இருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அப்படி இருக்க இது அவர் சொன்னார், இப்படி இருக்க தோணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா? ஸோ ஒரு கேள்விக்குறி தானே. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அவங்களாலே முடியல, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் உண்மைதான், பட் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், இந்த அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அது ரொம்ப ரிஸ்க்கு தான் எனக்கு தெரியும். பட் தே ஆர் லெஜண்ட் அவங்களோடதுல. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு கிடையாது, அவங்களால இப்போ சூழ்நிலைகள் இல்லை,
அப்ப நமக்கு அதே மாரி வந்துரும்ல. நீங்க பாட்டுக்கு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு உங்க சௌரியத்துக்கு கதைய எழுதிட்டீங்கன்னா, அத கொண்டு வரணும்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, "இல்ல சார் பண்ண முடியும். அ ஆனா நான் வேற மாரியான பிளான்ல இருக்கேன்." அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளான் சொன்னேன். அந்த பிளான் சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சது. ஓகே. அப்ப இது நம்மளால முடியுமா? முடியும். ஆனா, அத குயிக்கா பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அவரே எனக்கு ஒரு காரணம் சொன்னாரு. என்னன்னா, ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் கதை நம்ம என்னைக்குமே டைரக்ஷன்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கதையெல்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ, அப்டி நெறைய கதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு சீனெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். அப்டி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபில்ம வந்து ஒரு ஏலியன் ஃபில்ம நான் டெவலப் பண்ணியிருந்தேன் அப்ப. அந்த ஃபில்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டீட்டெயிலா ஒரு சீக்வென்ஸா சொல்லியிருந்தேன். நாங்க ஒரு நாள் ஒரு படத்துக்கு போனோம். ஏலியன் கவனன்ட்ன்னு ஒரு படம். ஸோ, அந்த படம் போனதுக்கப்புறம் அந்த சீன் வந்து நான் என்ன சீன சொன்னனோ, அது அப்படியே வருது. ஸோ, அதுக்காக வந்து அவங்க என் கதைய காப்பி அடிச்சுட்டாங்கன்னு கிடையாது. அவங்கலாம் பெரிய ரிட்லி ஸ்காட். பட் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த விஷயத்த நம்ம எவ்வளவு சீக்கிரமா அத கொண்டு வரன்ற ஒரு டைம் இருக்கு. அப்படி இல்லன்னா, நமக்கு என்ன ஒரு தாட் ஒரு கதை இருக்கோ, ஒரு சீனோ அப்படி இருந்துச்சுன்னா, அது இன்னொருத்தவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். அவங்க முந்திப்பாங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்த திங்க் பண்ணாலும் அத ஃபர்ஸ்ட்டே எடுத்துறணும். அப்படின்னு அவர்கிட்ட அடிக்கடி சொன்னனால தான் அவர் சொன்னாரு, "சரி நீங்க இந்த பிளான்லாம் நல்லா இருக்கு. ஸோ நீங்க இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு. பண்ணலாம் சார். அப்ப அவரு இப்ப லாஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த் கூட இருக்கும். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் காலத்துலலாம் வரும். இந்த ஒரு வில்லன் இருப்பாரு. இதெல்லாம் சொன்னேன். இது வந்து இந்த வாரணாசி படத்தோட அது வந்த இத வச்சு நான் சொல்றேன். அது மாரி நான் அவர்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த படம் நான் சொன்ன கதை அப்படின்னு இல்ல. அந்த தாட்ல நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா டைரக்டர்ஸுமே ஒரு ஒரு கதைய எப்பயுமே டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாரி தான் நானும் டிசைன் பண்ணேன். ஸோ அது வாரணாசி மாரி இருந்ததும்போது, அ அவர் சொன்னாரு, "ராஜமௌழி எங்க என்னைய பார்த்து எடுக்க போறார். நான் வேணா அவர பார்த்து எடுக்கலாம்" அப்படின்ட்டு அ அவரு சொன்னாரு என்னன்னா, "எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மகரம் முன்னாடி பண்ணலாம். அப்ப நாங்க சதுர் ஃபில்ம் பண்ணியிருக்கோம். சதுர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா பண்ணலாம்போது இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, சதுருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னார், "அப்ப பண்ணிடலாமே" அப்படின்னா. சார் பண்ணலாம்லாம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சதுர் நம்ம பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணோம். இல்ல, நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிருச்சுன்றதுக்காக பார்ட் 2 அப்படிலாம் வேணாம். நம்மளோட ஒரிஜினல் பொட்டன்ஷியல போடுவோம். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சக்சஸ் ஆவோம். ஸோ, அதனால நீங்க அத எடுங்க. ஆனா குயிக்கா எடுங்க. குயிக்கா எடுத்தா நான் 2யும் பண்றேன். இல்லன்னா எனக்கு தான் தேவையில்லாத அமௌண்ட் இது செலவு அப்படின்னு. ஆனா, அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவரு என்னைய நம்பி, அவர் பாட்டுக்கு விட்டாரு. அவரு கண்டுக்கவே இல்ல. அதுக்காக கண்டுக்கவே இல்லன்னு இப்ப கூட அவரு நல்லா பேசுவாரு. பட் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணாரு. ஆனா என்னைய ரூம்ல வச்சு கேட்கிற கேள்விலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா கேட்பாரு. இங்க வேணா ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கிற மாரி தெரியும். பட் ரூம்குள்ள விட்டு என்னைய கேள்வி கேட்பாரு. இது என்ன பண்ண? இந்த அமௌண்ட் இதுல என்ன? கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சாரி ப்ரோ. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மகரம் படம் உருவாகுறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா, எல்லாரும் தான். என்னோட அமர் ரமேஷ், என்னோட அ அ ஆக்டர் அஜித், அண்ட் தென் நிஷிதா ஷா, எல்லாரும் அசோக், எவ்ரிஒன் எல்லாருமே முக்கிய காரணம். பட் எல்லாரோட முக்கிய காரணம் என்னோட புரொடியூசர் ராம் மணிகண்டன் சார் தான். அவர் இல்லன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்திருக்காது. ஸோ சரி ஓகே பண்ணிடலாம். உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் அண்ட் தென் தூத்துக்குடி அந்த மாரி கடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அங்கெல்லாம் நாங்க ஷூட் போயிருந்தோம். ஷூட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து 70% வந்து கடலுக்குள்ளேயே தான் நாங்க எடுத்தோம். ஃபுல்லா டீப்பா கடல்ல போய் பெர்மிஷன்ஸ்லாம் வாங்கி, ரொம்ப செக்யூரா ஆட்கள் எல்லாமே கூட்டு தான் போய் எடுத்தோம். நாங்க நல்லா ஷூட் பண்ணிட்டுருக்கும்போது, ஷூட்லாம் நல்லா முடிச்சுட்டு வந்துட்டோம். முடிச்சு ஒரு 10 டேஸ் இருக்கும். 10 டேஸ் கழிச்சு ஆனா பயங்கர ரிஸ்க். ஏன்னா, நாங்க என்னன்னா ராமேஸ்வரம் போம்போது 2 கடல் இருக்கும். இந்த பக்கம் கடல்ல பார்த்தீங்கன்னா, அலையே வராது. இந்த பக்கம் பயங்கரமா அலை இருக்கும். சரி இந்த பக்கம் அலை அதிகமா இருக்கின்றனால, இந்த பக்கம் வச்சு எடுத்தோம்னா, நம்ம கொஞ்சம் ஈஸியா எடுக்கலாம்னு சொல்லி, நாங்க எல்லாரும் இந்த பக்கம் பிளான் பண்ணி ஷூட்டுக்கு போறோம். அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பக்கம் அலை இல்லாமயும், இங்கே அலை வந்துருச்சு. வேற வழி இல்ல. சரி போணும் ஷூட்டுன்னு போய் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி, ராமேஸ்வரத்தோட அந்த சைட்ல எடுத்தோம். அதுல நாங்க ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு 1 வாரம் இருக்கும் முடியும்போது. முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்ப எங்களுக்கு அப்புறம் மண்டாடின்னு சொல்லி அ சூரி சாரோட படம் போச்சு. அந்த லொகேஷன்ல நாங்க அப்ப ஷூட் பண்ணோம் ஒரு 10 டேஸ், 1 வீக் பிஃபோர். அவங்களோட கேமராலாம் உள்ள விழுந்துருச்சு. அப்ப என்னோட அசோசியேட் டைரக்டர் தான் கூப்பிட்டாரு. தெரியுமா நம்ம போன ஷூட் பண்ண இடத்துல வந்து இந்த மண்டாடி டீமோட கேமராலாம் விழுந்துருச்சுன்னு எனக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டாரு. அத எனக்கு பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆயிருச்சு. ஆக்சுவலி அதில மாட்ட வேண்டியது நாங்க தான். அப்பதான் நினைச்சேன், ஐய்யய்யோ! அதாவது அவங்க அவ்வளோ பெரிய டீமு, அவ்வளோ கேமரா, அந்த எக்யூப்மென்ட் அது உள்ள விழுந்ததுன்னா அதோட காம்பன்சேட் பண்ணணும். எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகும்.
நம்ம பண்ணியிருந்தோம்னா எவ்வளோ லாக்கு, அவ்வளோதான் ப்ரொடியூசர் என்னைய வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துருவாரு. அதாவது இந்த லைஃப் டைமே குத்தகைக்கு எடுத்துருவாருன்னு நெனச்சு எனக்கே ஒரு பயமாயிருச்சு. ஆகா! நான் மாட்ட வேண்டியது அப்படின்னு. ஏன்னா, ஒரு பெரிய டீமால பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனா, எங்கள மாரி சின்ன டீம் எங்கள மாரி சின்ன டீம் வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ப்ராஜெக்ட்ட போய் உள்ள எடுக்கிறோம்னா, மாட்னோம்னா ஒட்டுமொத்த லைஃப் எங்களுக்கு காலி. ஏன்னா, நீங்க என்ன வேணா வச்சுக்கங்க. உங்கள தான் நாங்க ட்ரஸ்ட் பண்ணி இப்பலாம் அந்த ரிப்போர்ட் பண்றோம். பட் அந்த ஷூட்ல எங்களுக்கு நெறைய கனவு இருக்கு. பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்கு. இவ்வளோ தான் எடுக்க முடியும். அப்டின்லாம் இல்லாம, இதுல நம்ம எப்படிலாம் எடுக்கலாம்னு ஒண்ணு பிளான் பண்ணி தான் நாங்க உள்ள போய் எடுத்தோம். ஸோ, அந்த கடல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதை நம்மளோட படத்த பத்தி கொஞ்சம் வந்துடலாம். இந்த படத்துல நாங்க இந்த கடல்ல ஏன் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நீங்க ஜுராசிக் வேர்ல்டு, கிங் காங், டைனோசர் ஃபில்ம்ஸ், அப்புறம் டீப் ப்ளூ சி இந்த மாதிரி மான்ஸ்டர் படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அத ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே இதுக்கு பண்ணலான்னு சொல்லி ஏன்னா, இந்த படம் அந்த மாதிரி படம். நீங்க மெக் படம் இங்கிலீஷ்ல வந்திருக்கும். மெகலடான் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா, ஷார்க் மாரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபீட் பயங்கர பெருசா ஒரு பெரிய கப்பல் சைஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தமிழ்ல எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு தான் அந்த படம் அந்த டீப்பா ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே வந்துடவே கூடாது. அப்படின்றனால தான் கடல்ல போய் நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தோம். ஸோ ஸோ வந்து ஆ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த படம் நீங்க டீசர்ல இன்னும் பார்க்கல. நீங்க பார்த்தது ஒரு மான்ஸ்டர். அது வந்து ஒரு ஷார்ட். பட் அதோட ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்துல இன்னும் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் இருக்கும். அந்த மெக்லடான் கிட்டத்தட்ட ஹீரோ வந்து அஜித் இருக்காரு. அஜித் வந்து ஒரு 6 ஃபீட் இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவரோட 100 மடங்கு பெருசா இருக்கும். அவருக்கும் அந்த ஷார்க்குக்கும் ஒரு 1 ஆன் 1 ஃபைட் மாரி கிளைமாக்ஸ்ல இருக்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா ஓகே. பட் நம்ம அஜித் பிரதர்னா சின்ன ஆர்டிஸ்ட்னா டேய் என்னடா அப்படி நம்மளே கேட்டுருவோம். பட் அந்த மாரியான தாட் வரக்கூடாது. நம்ம ஒரு பெரிய ஷார்க் கிட்ட மாட்னா எப்படிலாம் தப்பிப்போம், போராடுவோன்றத நாங்க அழகா காட்டியிருக்கோம். ஏன்னா, இது ரொம்ப டிஃபிகல்ட்டா அந்த கடலுக்குள்ள ஒரிஜினலாவும் ஃபுட்டேஜஸ் எடுத்து, அத ட்ராக் பண்ண முடியாம ஒரு போட் எல்லாம் அனுப்பி, அத ட்ராக் பண்ணி, அதுக்கப்புறம் சிஜி எல்லாம் பண்ணி, நாங்க கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கோம். சிஜி ஆம் தெரியும். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் குவாலிட்டியா இருக்கும். அதுல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாரி இருக்கும். அது ஒரு சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிளைமாக்ஸ்ல அஜித் நல்லா பண்ணியிருப்பாரு. பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் இதுல என்னென்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடல் கன்னிய பத்தி நம்ம இதுவரைக்கும் தமிழ் சினிமால பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுல கடல் கன்னி எல்லாம் காட்டுறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும், யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்கும். ஹாட்டா தான் நாங்க காட்டியிருக்கோம். ஏன்னா கடல் கன்னினா எனக்கெல்லாம் ஒண்ணொன்னா தோணும். ஸோ அதே மாரி எல்லாருக்கும் தோணும். அந்த மாரி தோணாது. எல்லாருக்குலாம் ஒரு சிலது தோணும். ஸோ நான்லாம் சின்ன வயசுல நெனச்சேன். ஒரு மெர்மெய்ட்லாம் பார்த்து இந்த மெர்மெய்ட்லாம் பார்த்து நம்ம ஏதாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படிலாம் நெனச்சேன். ஸோ இது எல்லாமே அது சின்ன சின்ன புட்டிங்கா போட்டு ஒரு மெர்மெய்ட் மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் அத வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட் மாரி படமா தெரியவே தெரியாது. நீங்க டீசர்ல பார்த்தத விட ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்காக வந்து ஓவர் பில்டப் அப்டின்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நாங்க பண்ணியிருக்கோம். மனசார ரொம்ப டீப்பா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நல்லாருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ம் ஒரு கார் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அந்த ஆக்ஷன் சீன் எப்படி அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆர்மி கிட்ட மாட்டிப்பாரு. அந்த ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டு, அந்த ஆர்மியவே தும்சம் பண்ணிட்டு வர்ற மாரி இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஹீரோ யாரா ஏத்துக்க மாட்டாங்க. பட் அத ஏத்துக்கிற மாரி பண்ணணும்னு சொல்லி, அதுல நெறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, லைவ் அண்ட் பிளஸ் நெறைய விஎஃப்எக்ஸ், மோஷன் கேப்சர்ஸ் அது எல்லாமே பண்ணி, ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கும். நீங்க பார்த்த கார் ஆக்ஷன்ல ஒரு ஐ திங்க் ஒரு 1% தான் வந்திருக்கும். இது பார்த்திருப்பீங்க டீசர்ல. பட் ஃபில்ம்ல அவ்ளோ அருமையா வந்திருக்கு. ஸோ அதுக்காக அஜித் வந்து அ அந்த எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, காருக்குள்ள சும்மா இப்படி உட்காந்து ஓட்டுறதே ஏதோ அந்த ஆர்மியும் அடிச்சு உடைச்சுக்கிற மாரி அவ்ளோ தூரம் இன்ட்ரஸ்டிங்கா பயங்கரமா பண்ணியிருந்தாரு. நான்லாம் நெனச்சேன், "டேய் குடுக்குறதுக்கு மேலேயே நடிக்கிறியேடா" அப்படின்னு நெனச்சது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல. ஸோ அ அந்த படத்த பத்தி நெறைய பில்டப்பா சொல்ற மாரி இருக்க வேண்டாம். பட் படத்துல கிட்டத்தட்ட 700 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸுக்கும் ரொம்ப மெனக்கெட்டு நல்லா எல்லாரும் மெனக்கெடுவாங்க. பட் இத நாங்க ரொம்ப டீப்பா ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். சின்ன பட்ஜெட்ன்னு எந்த ஒரு இடத்துலயும் வரவே வேணாம். ட்ரெய்லர்ல பார்க்குறது, டீசர்ல பார்க்குறது நீங்க பார்த்து பட் இப்ப கொஞ்சம் வொர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 15 டூ 20 டேஸ்ல ஃபுல் அவுட் எடுப்போம். ஸோ அது ரொம்பவே அருமையா வந்திருக்கு. ரெண்டரிங் ப்ராசஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 6 மாசமா ரெண்டரிங் மட்டுமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 சிஸ்டத்துல ரெண்டரிங் போயிட்டே தான் இருக்கு. எல்லாமே பயங்கர ஹையர் சிஸ்டம்ஸ். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு.
படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ரொம்ப மெனக்கெட்டுருக்கோம். நீங்க எல்லாருமே இந்த படத்த சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் வந்து சம்மர்ல பிளான் பண்ணியிருக்கோம். இது மித்தாலஜி, ஒரு சைஃபை, ஒரு ஃபேண்டஸியா இருக்கும். ஸோ நம்ம வந்து சம்மருக்கு வரும்போது வீட்ல உள்ள பொடுசு 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரையும் நம்ம கூட்டிட்டு வரலாம் படத்துக்கு. ஏன்னா, அவங்களுக்கு தேவையான எலமெண்ட் எல்லாமே வச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் புடிக்கிற மாரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா, என் படம் இப்படிதான் இருக்கும். நீ நீ உனக்கு வந்து இப்ப பார்க்க முடியாது, உனக்கு புரியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் படம் எடுக்கிறதே மக்கள் நீங்க பார்க்கிறதா, நீங்க எல்லாரும் பார்க்கறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு புடிச்ச மாரி நாங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம். நீங்க தான் வந்து படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்கு? என்ன? ஏது நீங்க தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து நமக்கு புடிச்ச ஒருத்தவங்களுக்கு குக் பண்ணுவோம். அந்த குக்கிங்ல வந்து உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து பார்த்து செய்வோம். செஞ்சுட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டே இருப்போம். நல்லா இருக்கா? நம்ம செஞ்சது அவங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு ஒண்ணொண்ணா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதே மாரி தான் இந்த ஃபில்ம வந்து எங்கள மனசார நல்லா டீப்பா பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு? என்னன்னு சொல்ற வரைக்கும் எங்களோட இது இருக்கும். ஸோ நீங்க எல்லாம் பார்த்து நல்லா இருக்கு, நல்லா இல்ல என்னனாலும் எங்களுக்கு கொஞ்சம் வழிநடத்தி இது இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லன்னு ஓப்பனா சொன்னாலும், அத சரி பண்ணி அடுத்தடுத்து நான் கண்டிப்பா நல்லா பண்றேன். ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒத்துழைச்சு, இந்த படத்த பத்தி ரொம்ப நல்லா எழுதுங்க. எழுதி நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. சேர்த்துட்டு எங்களுக்கு ஒரு லைஃப ஓப்பன் பண்ணுங்க. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நாங்க ட்ரை பண்றோம். சின்ன டீம். பட் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு உங்களோட ஆதரவ குடுங்க. நல்லபடியா எழுதுங்க. ஆம், அவ்வளோதான். ஸோ தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச்.